ஆமென். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15-16. 2 தீமோத்தேயு 2:15-16. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் புரியுதா? சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவனாக இருக்கணும். சரி, போதும் போதும். ஆமென். அப்போ நல்ல வசனங்களை என்ன செய்யணும்? நல்ல நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும். அடுத்து கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தை யாது வசனம் வாசிക്കാം? கொலோசியர் 1:28 28. எந்த மனுஷனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேர்னவனாக நிறுத்தும்படிக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோம். வசனத்தை படிச்சிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது என்னது? எதில் வந்தோம்? கொலோசியர் 1:28. 1 பேதுரு 5:2-3 வாசியம். 1 பேதுரு 5:2-3. 1 பேதுரு 5 1 பேதுரு 5:2-3. எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்தும பாரம் மட்டும் இல்லை, போதித்து தியானித்து, அதாவது வசனத்தை நிதானித்து போதிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர அந்த அசிங்கமான பணத்துக்காக ஆதாயத்துக்காக நம்ம என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நிதானித்து அறிந்து உலக காரியத்துக்காக அல்ல, தேவனுடைய காரியத்துக்காக. ஹல்லேலூயா.